Hey guys, welcome back. எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட் வந்துருச்சு. வெளியில் சுற்றலான்னு மட்டும் இருக்காதீங்க, வீட்லேயே சேஃபாக இருங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வந்தோன்னு பார்த்தோன்னா சாம்சங் வந்து ஒரு புது சம்பவம் பண்ண இருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி F சீரீஸ். ஸோ இது ஒரு புது சீரீஸ், ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸாக வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. பட் சாம்சங் கிட்ட கேட்டால் இது ஃபுல் ஆன் சீரீஸ் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. இந்த F சீரீஸில் ஜூலை 6 மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் F22 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து சாம்சங் கேலக்ஸி F22 டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ப்ரைஸ்க்கு இவங்க கொண்டு வர போகிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்படியே போய்டாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளிப்கார்ட்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பேக் சைடு அந்த கேமரா மாடியூல் நம்ம பார்த்தோன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த M32, அதுக்கப்புறமா F12 அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட கேமரா மாடியூல் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப் கேமரா மாடியூலில் 4 கேமரா செட்டப்பை ப்ளேஸ் பண்ணி அது கீழே வந்து LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்ரோ டெக்ஸ்டர் ஃபினிஷ் வந்து நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. பட் இது கிளாசி ஃபினிஷாக இல்லை நிஜமாலே வந்து அந்த டெக்ஸ்டர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பார்க்கணும். பட் M02S மாதிரி வந்து அந்த டெக்ஸ்டர் ஃபினிஷோட கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபோனோட வெயிட் அண்ட் திக்னஸ் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. சைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃபோன் திக்கான சைடில் தான் இருக்குது. மேபி M32 பார்த்த மாதிரி சிமிலர் திக்னஸ் 9.3 mm இருக்கலாம். பட் ஒன்ஸ் இது அஃபிஷியலாக லான்ச் பண்ணதுக்கப்புறமா திக்னஸ் எவ்வளோ இருக்குது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. அண்ட் கூடவே வந்து ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ 2 கலர் வேரியண்ட்டோட வருது. ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து இந்த கலர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட USP முக்கியமான விஷயமே வந்து பேட்டரி தான். ஸோ M சீரீஸில் நம்ம நிறைய ஃபோனில் வந்து அந்த 6000 mAh பவர் பேங்க் ஃபோனை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து 6000 mAh தராங்க. ஸோ F41 பார்த்த மாதிரி அதே பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பாக்ஸ்லேயே வந்து இந்த 15 வாட் சார்ஜரும் தராங்க. டைப் சிக்கான போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இந்த காலத்தில் வந்து 15 வாட் சார்ஜராக நிறைய பேர் டவுட் இருக்கும். 15 வாட் சார்ஜரை வந்து போதுமான அளவு தான், பொறுமையாக பேட்டரிக்கு வந்து பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்காம வந்து சார்ஜ் பண்ணோம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோன்னா பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா வந்து 48 MP கேமரா. பட் இது வந்து GM2 சென்சாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில லீக்ஸ் வந்திருக்கு. ஒன்ஸ் இது லான்ச் ஆனதுக்கப்புறமா என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா 8 MP அல்ட்ரா வைட் கேமரா, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த்து. அந்த 2 MP மேக்ரோ டெப்த்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு டூவல் கேமரா லான்ச் பண்ணியிருந்தாலே நல்லா தான் இருந்திருக்கும். பட் இந்த கேமரா மாடியூல் பார்க்குறதுக்கு அந்த டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பற்றி எந்த ஒரு லீக்ஸுமே வரல. நம்ம வந்து ஒரு 16 இல்லை 20 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோன்னா சாம்சங் இங்கே பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.4 inch கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயமாக தானே இருக்குது அப்படின்னுவீங்க. இதுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேறு கொடுத்துருக்காங்க. அடேங்கப்பான் வாய் புழக்க தான் தோணுது இதெல்லாம் கேட்கும்போது. பட் இங்கே என்ன ட்விஸ்ட்னு பார்த்தோன்னா 720p ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து HD+ தான் வருது. சாம்சங் நம்மளுக்கு கொடுத்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா AMOLED கொடுத்து HD+ ரெசல்யூஷன் கொடுத்துட்டாங்க. HD+ ரெசல்யூஷனோட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்குமா, சூப்பர் AMOLED வேறு யூஸ் பண்ணியிருக்காங்களே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு LCD டிஸ்பிளே பட் ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷனோட அந்த ஃபோனை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும். இனிஷியலாக யூஸ் பண்ணுற வரைக்கும் ஃபோன் கொஞ்சம் அந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் வந்து LCD 720p டிஸ்பிளேலேருந்து இந்த AMOLED 720p டிஸ்பிளேக்கு வந்தீங்கன்னா டிஸ்பிளேல லைட்டாக வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியும். AMOLED டிஸ்பிளேன்றதுனால நல்ல பஞ்சி கலர்ஸ், பியூர் பிளாக் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் ரியல் வேர்ல்டு டிஸ்பிளே குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பட் சாம்சங் ஃபோன்றதுனால நல்ல குவாலிட்டியான பேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. பட் ரெசல்யூஷனில் பெருசாக வச்சுட்டாங்க. இந்த 720p ரெசல்யூஷன் வந்து இன்னொரு சைடு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. எதனாலன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து MediaTek G80 பவர் பண்ணியிருக்காங்க. எது MediaTek G80 அப்படின்னு சில பேருக்குலாமே வந்து ஷாக் ஆவீங்க. M32 வந்து MediaTek G80 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. G80 மாதிரி ஃபோனுக்கு வந்து ஃபுல் HD டிஸ்பிளே ப்ளஸ் இந்த 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம UIயில் நிறைய ஸ்டட்டர்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியும். M32லையும் வந்து நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபோன் வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இல்லை. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறதுனால மேபி M32 பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். சாஃப்ட்வேர்னு வந்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 மேலே பில்ட் பண்ண One UI 3.1 வருது. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் தான். பட் இது One UI கோர் வெர்ஷனாக இல்லைனா நேட்டிவ் One UI தான் தராங்கன்னு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜூலை 6 லான்ச் பண்ண இருக்காங்க. அண்டர் 12,000 இல்லை 12,000 லான்ச் பண்ணாங்கன்னா ரீசனபிளாக இருக்கும். ஏன்னா HD டிஸ்பிளே வேறு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இவங்க ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா 15,000 வந்து M32 வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு 13,500 ப்ரைஸ் பண்ணாலே வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸான சைடில் தான் இருக்கும். நீங்கள் யாராச்சும் வந்து இந்த 15,000 செக்மெண்ட்டில் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே கிடையாது. M31 வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பழசாயிடுச்சு. ஆஃபர் டைமில் M51 F62 மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அண்டர் 20,000 வந்ததுன்னா அந்த டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பிக்கப் பண்ணிடலாம். பட் இப்போதைக்கு இந்த 15
15,000 செக்மெண்ட் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் வந்து நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.